எப்படி வாங்க தோழி அப்படி இருந்தாலும் ஆமா இது என்ன சபை? இதெல்லாம் தூங்குற சபை. அன்று நாளையில் ஆமா தேவர் சபை, இன்று நாளையில் மக்கள் சபை. திருச்சபையில் படித்தவர், பட்டம் பெற்றவர், நன்னூல் உணர்ந்தவர், இதிகாசம் தெரிந்தவர், வேத புராணங்கள் அறிந்தவர், பெரியோர் சிறியோர், ஆன்றோர் சான்றோர், மாணவர்கள் மாணவிகள், கல்லூரி மாணவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் நான் அடியால் தோற்றமளித்திருக்கிறேன். இப்படி திரும்ப அடியால் நான் தோற்றமளித்திருக்கிறேன். யாரு, என் பெயர் என்ன, எதற்காக வர வேண்டும், என்ன காரணம்? ஓடியா பொம்பளிக்கு ரசிக்கிறே ஒருத்தர் கூட காணும். ரெண்டு மூக்குத்திய போட்டு எடுத்துட்டு வரக்கூடாது. உட்கார்க்கல உட்கார்க்கல எல்லாமே தோழி அவசரத்துக்கு ஆகாது. நீ சும்மா வாய் போடி எழுது. ஏய் எல்லாமே எல்ரி யூலர் கிளாரமா என்னமா அப்படி இல்ல போதிலும் நான் யாரு பேரு ஊரு அரிதாயா நீ சொல்லுவாயா? என்னுடைய பெயர் தான். ஆமா இருமுற இதான் சம்பாஷிக்கிறியா? ரெண்டு அளவு உடம்பு சரியில்லை, ஊசி போட்டு வந்தா இல்ல. ஏமா நீ இருமுறதே பார்த்தா இதெல்லாம் இப்பதான் சொன்னது. நான் நர்சிங் படிக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படி இருந்தாலும் என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்னுடைய பேர் தான் அலங்காரவல்லி. ஏன் அப்படியே ஆடுற? ஏன் அலங்காரவல்லி? அலங்காரவல்லி இல்லையா? அப்படி இருந்தாலும் அலங்காரவல்லி என்று சொல்லிவிட்டேன். என்ன நாட்டை சேர்ந்தவர், நான் எப்படி இருக்கிறேன்? என் கம்பீரம் அப்படியே தெரிஞ்செல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அதை பற்றி நம்ம ஜங்காங்கல்ல போட்டு முஸ்லிம் எப்படி கோவப்பட்ட இவ்வளவு கோவப்படுறாங்க பொண்ணு கிட்ட என்ன பண்றது?
பாரு யா. சாக்கிய மெசேஜ்லயுமா ஆடுங்க ஆமா. நான் மந்திராவி ஆமா. ரைட்டா இவன் கிருஷ்ண முன்னாடி தான் வந்தா ஆ. என்னைக்குமே ஆவாது அன்னைக்கு ஆயிடுச்சு எனக்கு என்ன ஆச்சு? என்னடா? வந்துட்டியா? தெரியுமா உனக்கு ஐயோ, அப்படியே அப்படியே. ஐயா, இரு, நான் எத்தனையோ நான் வந்து கேட்கிறேன். சரி, நான் அப்ப கேட்டு அப்படி இருந்த போதிலும் எங்களை பட்டணம் என்ன பட்டினம் தெரியுமா? நெல்லூர் பட்டினம், நெல்லூர் பட்டினம், நெல்லூர் பட்டினம், நெல்லூர் பட்டினம் இருந்தாலும் நாங்க எத்தனை பட்டினம் தெரியுமா? நாங்களும் ரெட்டி பெண்கள், ரெட்டி பெண்கள், ரெட்டி பெண்கள். ரெட்டி பண்ணிக்கிற 3 சூத்துக்குமா? யாரு ரெட்டி பண்ணு முன்னுக்கு பண்ணுங்களா? நம்ம என்ன என்ன உங்களுக்கெல்லாம் ரெட்டி பண்ணுங்கன்னா என்ன உங்களுக்கு அம்மானா சில்லுன்னு ஜாமா அப்படி சொன்னா உங்களுக்கெல்லாம் ஆமாவா? நண்பா ரெட்டி பண்ணுங்கன்னா அப்படியே வந்துட்டாங்க கர்வம். அப்படி இருந்தாலும் ரெட்டி பெண்கள் என்று சொல்லிவிட்டாலும் அப்படி இருந்தாலும் நாங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? அது எங்க அரவணை பேரு சொன்னா யாரு நீங்க? தோழி உங்க கலாவ ஆமா. எனக்கு காசு போக்குறதுக்கு வர கம்முன்னு இருக்கா முடிக்கிட்டு போறேன். காசு இதாடி காசு போக்க வரான கம்முன்னு உட்காந்துக்கலாம் வெக்காண்டதே இதெல்லாம் இதோட போய் துருப்போன்னு சத்தம் வாங்க. யா கேட்டு வாங்குறதே விட அவங்க ஒரு யோகிக்கு எனக்கு பார்க்கலாம் தான் நினைச்சா நீ பக்கங்கறி சனி பிடிச்ச வந்து அப்படி இப்படி பிடிச்சா என்ன பண்றதுன்னு அங்கே உட்காந்துக்கிறேன். அப்படி என்னெல்லாம் மாதிரி பிடிச்சா என்ன பண்றது? அப்ப இப்ப தூக்கி போட்டேன். அதனால தான் வரல. அவன் அதனால யாரு? அப்படி இருந்தாலும் அரவழி பேரு சொன்னா அடுத்த கோழி கொக்கரிக்கும், சூரவழி பேரு சொன்னா அடுத்த கோழி கொக்கரிக்கும் வரைக்கும் இல்லையா? ரெட்டி பெண்கள் நாங்க. ரெட்டி பெண்ணுங்களா? ஏமா ரெட்டி பெண்ணுன்றியே? ரொட்டில கொஞ்சம் ஏய், தெரியுமா? நல்லா பிஸ்கட் அப்படி இருந்தாலும் எங்க கோட்டையில் யார் ஒரு ஆண்மகனும் வர முடியாது. ஏனென்றா எங்களது அராஜகம், எங்களது எல்லா நாட்டு நடப்பு அனைத்து நடப்பது நாங்கள் மட்டுமே. யார் அப்படி ஆண் இருந்தாலும் மகன்? பாரு ஆண் மகன் வர முடியாது இல்லையா? பஞ்சாயத்து நிக்கிறாங்க, நல்லா ரெடியா இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ஏய், எங்களை பார்த்தா எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கொஞ்சம் பிஸ்கட் என்ன போதும்? உங்க நாட்டுல வந்து நம்மள வச்சோம். அடவே, அடவே. சாப்பிட்டு பாவம் அந்த தோசை எல்லாம் பாவம் இந்த ராஜாவுக்கு போட்டேன். வேணான்ட்டு கை வலிக்க நம்ம எதுவாடி பயப்படி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அந்த வாய்க்கு இவ்வளவு பகல போட்டி தானே நாத்து அடிக்காதுன்னு மாரி ஒரே கவுசு அடிக்கிறியா? யாரியா? என் வாய் கவுசரிக்குதா?
நம்மளுக்கு வாய் பகல சும்மா இருக்கிற நேரம் இவனுக்கு பகல போடலையே. சும்மா கொஞ்ச நேரம் சுண்ணு முடியாத ஏய், வாங்க. வாங்க. நீ ஆம்பளையா பொம்பளையா? நான் பொம்பல் தாண்டி குருபாய் பொம்பளை தானே? வாங்க. அப்படி இருந்தாலும் என்ன பேசினே தான் இருக்கணும். ஆமா. அதனால வீட்டு ஒத்திக்கிறா. போய் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வரியா? ஐயா இதே நேரம் வராத. ஒப்புடன் முகமானது உபசரித்து உண்மை பேசி ஆமா. உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். அமிர்தமாகும். உப்பளம் உடம்பாலான முகங்கெடுத்து டிவாராயின் கப்பிய பசினோடு கடுபசி ஆகும் தானே. ஒருவர் வீட்டுக்கு விருந்தாளியா வந்தா முகம் சுளிக்காமல் தண்ணீரை கொடுத்து வரவேற்க வேண்டுமா? அது விருந்து அளித்ததாக அர்த்தம். அறுசுவை பதார்த்தம் விருந்து அளித்ததாக மனம் குளிர்ச்சியா